ஓ நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்தகலசகஸ்தாய திரைலோகிநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம. பணிவான பண்புள்ளம் கொண்டவரும் கனிவான அன்புள்ளம் கொண்டவரும் கவர்ச்சியான உடல் அழகை பெற்றவரும் காந்த கண்களை உட மற்றவரை எளிதில் கவரும் மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். கடந்த 5 வருட காலங்களில் உங்கள் வாழ்க்கை சூனியமாகிவிட்டது. நான் ஏன் பிறந்தேன் என்று கேள்வி கேட்கும் அளவிற்கு நீங்கள் வாழ்க்கை சோதனையும் வேதனையும் பட்டு பலவிதமான இன்னலுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆளாகி விட்டீங்க. உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிவிட்டது. கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் மற்றவர்கள் உங்களை ஏளனம் செய்யும் அளவுக்கு பொருளாதாரத்தில் சீர்குலைவு ஏற்பட்டது. செய்யும் தொழில் நஷ்டங்கள் ஏற்பட்டது. பல விதங்களில் உங்களுக்கு அவமானங்கள் நிந்தைகள் ஏற்பட்டு, பிரியமான சகோதர சகோதரர்களே, உங்களுக்கு காலங்கள் கனிவாய் கனியவில்லை. நீங்கள் பலவிதமான ஏமாற்றங்களும் தோல்விகளும் ஏற்பட்டு இந்த வருகின்ற 2 வருட காலங்களிலும் 23, 24 என்று சொல்ல காலங்களிலும் மிகவும் தோல்வி பெற்றீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை வரும் மார்ச் 29ஆம் தேதி நடக்காத ஒன்று நடந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இழந்த செல்வத்தை 100 மடங்கு பெற போறீங்க. அப்படி ஒரு மகா அதிர்ஷ்டத்தை சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 9க்குரிய 8க்குரிய ராஜ யோகாதிபதி 10ல் உட்கார்வது பதவி யோகத்தை தரப்போகின்றார். சிலருக்கு நாடாளும் ராஜ யோகத்தை தரப்போகின்றார். சிலருக்கு அரசாங்க ஆதரவு யோகத்தை தரப்போ, சிலருக்கு ராஜாங்க மேன்மையை தரப்போகிற, சிலருக்கு ஸ்திரச்சொத்து யோகத்தை தரப்போகின்றார். இந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நீங்கி ஸ்திரச்சொத்து வளமைக்கூடிய யோகம் ஏற்படும். சில வெளிநாடுகளில் சென்று சம்பாதிக்கக்கூடிய ராஜயோகம் ஏற்படும். சிலருக்கு லாட்டரி யோகம், புதிலை யோகம், எதிர்பாராத பணவரவு, குதிரை பந்தயம், ரேஸ் என்று சொல்லக்கூடிய பலவித ஆட்டங்களிலும் உங்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய காலங்கள் மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாகிறது. ஏனெனில் பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 10ல் இருந்தாலும் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா சிலுமதையும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் சென்மம் ஆரப்பா இளங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து நாரப்பா நகைக்குதடா சீமான் சோலை நன்றாக புலிப்பாணி நவிந்திட்டேனே என்று புலிப்பாணி சித்தர் கூறுவது போல உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் பானுமிருந்து கடகராசி என்று நண்டு ராசியிலிருந்து மகர ராசியிலிருந்து 6 ராசிக்குள் அமைந்திருக்கும் பொழுதே மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ராஜயோகம் ஏற்படும். இந்த காலகட்டங்களில் சிலருக்கு கணவன் மனைவிக்கு நல்ல அந்நுண்ணியங்கள் பிறக்கும். சிலருக்கு நல்ல சுபச்செய்தியில் நிறைய வந்து கொண்டிருக்கும். சிலருக்கு சொந்தமாக வீடு கட்டக்கூடிய ராஜயோகம் ஏற்படும். சிலருக்கு புதிதாக வாகனத்தை மாற்றக்கூடிய யோகம் ஏற்படும். அப்பன் பானுமைந்தன் சனீஸ்வரன் அவருடைய 3ஆம் பார்வையை 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 12ஆம் இடம் என்று சொல்லுடைய விரயத்தை பார்க்கின்றார். உங்களுக்கு விரயங்கள், அதாவது கடன் வழக்கு வம்பு கோர்ட்டு விரயங்கள்லாம் இனிமேல் இல்லாமல் தவிடுபொடி ஆகப் போகின்றது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் பெறக்கூடிய நல்ல காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மேலும் இவருடைய 7வது பார்வை ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லி கன்னிகாமனையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சுப நிகழ்வுகள், சுப செய்தி, அதாவது வீடு வாசல் அமைக்கக்கூடிய யோகங்கள், தோட்டத்துறவு அமைக்கக்கூடிய நேரம் ஏற்படும். சிலருக்கு அடுக்குமாடி கட்டக்கூடிய யோகம், சிலர் கட்டிய வீடை வாங்கி குடிப்பக்கூடிய நேரங்கள். இந்த 2 வருட காலங்களில் வீடு குடியக்கூடிய ராஜயோகத்தை இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்பன் சனீஸ்வர பகவான் செய்கின்றார். மேலும் இவருடைய 10வது பார்வை, இவருடைய 10வது பார்வை ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராஜாங்க ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கப் போகின்றது. சிலருக்கு அரசியல் மந்திரி பதவி கிடைக்கப் போகின்றது. சிலருக்கு
பெரிய இரும்பு தொழில் கூட செய்யக்கூடிய மிகப்பெரிய ராஜி யோகம் கிடைத்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதுத்தம்பு புதுமையோடு உலா வர போகிறீங்க. உலா வரும் நிலா என்று சொல்லக்கூட நீங்கள் உலா வர போகிறீங்க. நல்லதையே உங்கள் வாழ்க்கையை நடக்கிறபடி தரமான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையை அரங்கேறப் போகின்றது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதற்கும் எதை பற்றி கவலைப்படாமல் என் அப்பன் ஏழுமலையான திருப்பதி ஏழுமலையானை அடிக்கடி பிடித்துக் கொள்ளுங்கள். ஓம் நமோ நாராயணா, ஓம் ஸ்ரீனிவாசாய நமக. ஏழுமலையானை பிடித்துக் கொள்ளுங்கள். வருடம் இருமுறை திருப்பதி கஷேத்திரம் சென்று வாருங்கள். அங்குள்ள அப்பன் ஏழுமலையானை வழிபட்டு அவரை முழுமையாக தரிசித்து வரும்பொழுது உங்களுக்கு குபேர யோகம் கொடுத்து இன்னும் ராஜயோகமாய் வரப்பொரு திண்ணம். மேலும் நீங்கள் திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று இந்த சனி மகா பயிற்சிக்கு பிறகு மார்ச் 29 வருடத்திற்கு 3 முறை திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று அங்குள்ள நலத்தீர்த்தத்தில் நீராடி 17 கருங்கோலை மலர்களால் அப்பன் சனீஸ்வர பகவானை வழிபட்டு மனதார துதித்து சங்கடம் தீர்க்கும் சனி பகவான் மங்களம் பொங்க மனவை தருள்வாய். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய். சச்சரவின்றி சாக நெறியில் சச்சரவின்றி சாக நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தாம். இச்சகம் வாழ இன்னருள் தாத்தாம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் என்று மனதார துதித்து அப்பன் சனீஸ்வர பகவானை வேண்டி அவரை மனதார் துதித்து வாருங்க. யோகம் வெறுத்திருந்து 2.5 வருட காலங்களில் ஸ்திர சுத்தி அமைக்கக்கூடிய 100 மடங்கு இழந்த செல்வத்தை பெறும் காலம் இது. மேலும் நீங்கள் ஸ்ரீரங்கம் சென்று அங்குள்ள பெரிய கருடாழ்வாரை முறையாக வழிபட்டு அங்குள்ள அஷ்டநாகர்களையும் வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு யோகம் விரித்தடைந்து இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ராஜயோகமாய் இழந்த செல்வத்தை 100 மடங்கு பெற்று மிகப்பெரிய தனவந்தர் பட்டியலில் இந்த மிதுன ராசிக்காரர் வரப்போது உண்மை உண்மை உண்மை.